ஏண்டி என்னடி டீ அது இவ்வளோ கேவலமா? என் தேவி பொண்ணுகிட்ட கத்துக்கும். அவங்க அம்மா மாதிரி சூப்பரா போடுவா. அம்மா நான் வெளியே போயிட்டு வரேம்மா, வர லேட் ஆகும், பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. ஏய் எங்க போற? அப்பா என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் பக்கத்தில் பார்க்குக்கு வந்திருக்காங்க, அவங்கள போய் பார்த்துட்டு அவங்க கூட தான்ப்பா வெளியே போகிறேன். அப்படியே அவங்க கூடயே சாப்பிட்டு வந்துடுவோம்ப்பா. ஆ அதெல்லாம் வேணாம், காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. ஆண்களே வெளியே போக பயப்படுறாங்க, நீ தனியா போறியா? அதெல்லாம் வேணாம், வீட்டுல இரு. ஏங்க வெளியே போனா என்ன? அவன் என்ன பையன் கூடயா போறான்? பொண்ணு கூட தானே போறான். ஏய் வேணாண்டி, சொன்னா கேளு. போகட்டுங்க. பொண்ணுங்களை இதை செய்யாத அதை செய்யாத, அங்கே போவாத இங்கே போவாத நம்ம சொன்னாதான் பொண்ணுங்க தப்பு பண்ண தோணும். பொண்ணுங்களை சுதந்திரமா விடணுங்க. ஒரு சிலதுங்களா இருக்குதுங்க, எப்படா தப்பு பண்ணலாம் காத்துக்கிட்டே இருக்குங்க. இவன் என்னங்க இங்கே தானே போறான், போயிட்டு வரட்டும் விடுங்க. ஏய் போனியா வந்தியான்னு இருக்கணும், அதை விட்டுட்டு அங்கேயே சுத்திக்கிட்டு உழப்பிக்கிட்டு இருந்தா உனக்கு அவ்வளவுதான். இல்ல நீ லேட்டா வந்தா கல்ல கட்டி கிணத்துல இறக்கிடுவேன். போ. அவ என்னுடைய வளர்ப்புங்க, எப்பவும் தப்பு பண்ண மாட்டான். ஹலோ ராஜா, நான் வந்துட்டு இருக்கிறேன். ஆமா நீ சினிமா டிக்கெட் எடுத்துட்டியா? ஓகே ஓகே நான் வரேன். ஐ லவ் யூ. ஹலோ அந்த வரேண்ணா. ஏய் பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன்னா. ஐயோ அப்பா வெளியே போயிட்டாரு. சரி நம்ம சித்திக்கிட்டே கேட்போம். சித்தி சித்தி, சாரு புதுசாக சைக்கிள் வாங்கிக்கிறாளாம் சித்தி. எனக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுத்தரேன்னு சொன்னா, நான் போயிட்டு வரட்டா? இப்போ நீ கற்றுக்கிட்டேன்னா ரேஸில் கலந்துக்க போறியா என்ன? எச்சிக்கு போய் வேலையை பார்ப்பா. வேலையெல்லாம் முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? எல்லா வேலையும் முடிச்சதுனால இப்போ ஊர் மேய சொல்கிறாங்கல்ல. வெள்ளிக்கிழமை நாய விளக்கு தட்ட போய் விளக்கு தட்ட வேலைக்கு முடிச்சுட்டு போய் கக்குசை போய் க்ளீன் பண்ணு. வாரம் வாரம் உன்னை வந்து க்ளீன் பண்ண சொல்லிக்கிறேன்னா இல்லையா? நீ க்ளீன் பண்ணாம யார் உங்க அம்மா வந்து க்ளீன் பண்ணுவா? ஏய் வந்துருது ஊர் மேயினும் இதுக்கு